BNC நேயர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம். இன்றைய ராசிபலன் பஞ்சாங்கத்தை தெரிந்து கொள்வோம். விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திரையோதசி திதி பகல் 12:26 வரை. அதன் பின் சதுர்த்தசி திதி. பரணி நட்சத்திரம் மாலை 6 மணி வரை. அதன் பின்னர் கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய தினம் திருக்கார்த்திகை திருநாள் கொண்டாடப்படுகிறது. சிறப்பான இந்த நாளில் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள் சந்திரன் பயணம் செய்கிறார். கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு நீங்கும். மனக்குழப்பம் மறையும். குடும்பத்தில் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அக்கம் பக்கத்தினிடையே உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். ஆதரவு பெருகும். புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு நீங்கள் இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். உறவினர்களின் அன்பு தொல்லை அதிகரிக்கும். 12ஆம் வீட்டில் சந்திரன் பயணம் செய்வதால் திடீர் விரய செலவுகள் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. வேலை தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி நிலவும். அடுத்தவர்களுடைய தவறுகளை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டாம். அதுவே உங்களுக்கு வம்பாக முடியும். புண்ணிய காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஆன்மீக தரிசனம் உங்களுக்கு மன அமைதியை தரும். வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலையிடத்தில் மாற்றங்கள் உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். குடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்குடையே நல்ல புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெருகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதிய முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய தினம் அமைந்துள்ளது. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொடுத்த பணம் வசூலாகும். எதிர்ப்புகள் தானாக அடங்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்படையும். வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். பராமரிப்பு செலவும் உண்டாகும். புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, கணவன் மனைவிக்குள் இன்றைய தினம் புரிதல் அதிகரிக்கும். உறவினர்களிடமிருந்து நல்ல செய்தி தேடி வரும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அறிவுரையும் செய்வார்கள். பெற்றோர்கள் அறிவுரை உங்களுக்கு உதவியாக இருக்கும் நாளாக அமைந்துள்ளது. உறவினர்கள் வழியில் மனசங்கடம் வரும். கவனம் தேவை. திருமணம் சுபகாரியம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீட்டை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் சந்திராஷ்டம் நீடிப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் பழைய அமைதி மீண்டும் திரும்பும். மனக்கவலைகள் நீங்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை நீடிக்கும். தொழில் வியாபாரத்தில் இன்றைய தினம் நீங்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. குடும்பத்தில் பெரியோர்களின் ஆசி கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகியே நிற்பார்கள். வேலை செய்யும் இடத்தில் உயர்நிலை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு செழிப்பை தரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதிய முதலீடுகளால் நல்ல லாபத்தை காணலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதிய வாகன யோகமும் உண்டு. சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்களின் தொடர்பு கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் இருக்கும். நெருக்கமும் கூடும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் புகழ் ஓங்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை தரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். மனதில் இனம் புரியாத பயம் வந்து நீங்கும். பிரியமானவர்களின் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு ஆதரவு பெருகும். தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே, இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நாளாக அமைந்துள்ளது. மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். நீண்ட தூர பயணங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. புதிய விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு சலுகைகள் கூடும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும்.
தொழில் வியாபாரத்தில் சாதனை புரியக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரிக்கும், நெருக்கம் கூடும். குடும்ப உறவுகள் ஒன்று கூடுவீர்கள், சுபகாரியங்களில் பங்கேற்பீர்கள். குடும்ப உறவுகள் ஒன்று கூடுவார்கள், சுபகாரியங்களில் பங்கேற்பீர்கள். குடும்ப உறவுகள் ஒன்று கூடுவார்கள், பொது காரியங்களில் உங்களுக்கு இன்றைய தினம் ஈடுபாடு உண்டாகும். புரியாத விஷயங்கள் கூட எளிதில் புரிய வரும். முக்கிய பணிகளை தாமதமின்றி முடிக்க முடியும். தொழில் வியாபாரம் சிறக்கும், செய்யும் முதலீடுகளில் லாபம் அதிகரிக்கும். என்ன நேயர்களே, இன்றைய தினம் ராசி பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். இதே போல மற்றொரு நாள் நாளைய தினம் ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயலட்சுமி. நன்றி, வணக்கம்.